என்ன நீங்க தனி கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நாம எல்லாம் ஒரே கார்ல போலான்னு சொல்லிட்டேனே, உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல ரேவதி, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க வந்த காரை அனுப்பிட்டீங்கல்ல? அனுப்பிட்டேன். என் வீட்டுக்காரு உன்கிட்ட பேச மாட்டாரு. கொடைக்கானல் போற வரைக்கும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனா ஜாலியா இருக்கும்னு தான். நீ என்கிட்ட பேசவே இல்ல. அப்புறம் என்ன? வா நீ ஓட்டு மச்சான். அப்படி முன்னாடி. லெமன் எதுக்குங்க? கார் வீல்ல வைக்கவா? அது கிளம்பும் போதுல வைக்கணும். அதெல்லாம் நான் கிளம்பும் போதே வச்சாச்சு. இது உனக்கு. எனக்கு எதுக்கு லெமன்? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? மலையேற ஆரம்பிச்ச உடனே நீதான் வாந்தி எடுக்க தொடங்கிருவியே. அதுக்குதான் இத மோந்து பார்த்தா வாந்தி வராம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையா எடுத்து வச்சேன். வச்சுக்கோ. இப்ப எனக்கு டிராவல் பழகிருச்சுங்க. அது லோக்கல்ல உன்னை நான் அப்படி பழக்கி வச்சிருக்கேன். ஹில்ஸ்ல கஷ்டம். ஏற்கனவே கொடைக்கானல் போயிட்டு வந்ததை மறந்துட்டியா? அத வேற எதுக்குங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஏமா மதி, நீ ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கியா? எல்லாம் ஓகே தானே உனக்கு டிராவல்? எனக்கு ஓகே தான். அப்படிதான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போனது சாதாரண ரோடு. ஆனா இப்ப நம்ம போறது மலைப்பாதை. வளைஞ்சு நெளிஞ்சு போகும்போது வாந்தி வருமா? அதான் கேட்டேன். மலரே, நீ இதுக்கு முன்னாடி ஹில் ஸ்டேஷன் போயிருக்கியா? போயிருக்கேனே. திருவண்ணாமலை போயிருக்கேனே. நம்ம எல்லாரும் தானே போனோம். ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தடவை ஊட்டிக்கு கூட போயிருக்கேன். ஸ்கூல் படிக்கும் போது? ஏங்க உங்களுக்கு வேணாமா? எது எனக்கா? லெமனா? எவரெஸ்ட் மலையை ஏற சொன்னாலும் ஈனு பள்ள காட்டிக்கிட்டு சர்ன்னு ஏறிடுவாண்டி. எனக்கு போயிட்டு லெமன் என்ன பேசுற? ஒரு நிமிஷம். என்னாச்சு? இங்க தண்ணி கொண்டு போங்க. பாத்து. பொறுமையாங்க. பாத்து. இந்த சுரேஷ் தண்ணி. என்னங்க வாய் கொப்பளிங்க. தண்ணி. என்னங்க ஓகே வாங்க. ஓகேவா? முன் யோசனையா நமக்கு எலுமிச்சை பழம் கொடுத்தவரு அவருக்கு ஒண்ணு எடுத்துக்கலையே, பாவம். இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகவே ஆகாது. வாந்தின்னு ஒண்ணு வரவே வராது. அது இந்த கடையில சாப்பிட்டது செட் ஆகல, வேலையை காட்டிருச்சு. ஆமா, இந்த ஹோட்டல்ல யார் சொன்னது? நான் தான். அதான் அப்படி இருக்கு. அண்ணே இந்தாங்க. இத மோந்து பார்த்தா வாந்தி வராதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்தாங்க. நீங்க ஓகேவா மாமா? பக்கத்துல மெடிக்கல் ஷாப் இருந்தா மாத்திரை வாங்கிட்டு வருவா? இல்ல, நான் ஓகே தான். சாப்பாடு ஒத்துக்கல, பழைய என்ன போல. மாவு கூட நல்லா புளிச்சிருந்துச்சு. சாப்பிடும் போது நினைச்சேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? இல்ல, அதெல்லாம் வேணாம், நான் ஓகே தான். எல்லாரும் கிளம்புங்க, வண்டியில இருங்க. ஓகே, போய் வண்டி எடு. ஓகேவா மாமா?
ஆ ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க எல்லாரும். இந்தா, சுரேஷுக்கு கொடு. என்ன சுரேஷ்? ஆ. என்னங்க முறுக்கு வேணுமா? ம். ஏன்னா அமைதியாவே இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கண்ணே. நீங்க ஓகே வாங்க. ஆ, நான் ஓகே தான். கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடும். வியூ நல்லா இருக்குல்ல? அங்க பாரு. ஆ, நல்லா இருக்கு மச்சான். இறங்குனா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் மெதுவா போ சுரேஷ், நான் வீடியோ எடுக்கிறேன். இந்தா. எதுக்கு ஓடுற கார்ல வீடியோ எடுக்கிற? இறங்கின அப்புறம் எடுக்கலாமே. போட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். என்ன அம்மா சொல்றீங்க? ம், எடுக்கலாம்ல? ம், எடுக்கலாம். அதோ அந்த வியூ நல்லா இருக்கே. ஏய் அங்க பாரு. ஆ, நல்லா இருக்குல்ல? மாமாவோட சேர்ந்து நில்லு, நான் போட்டோ எடுக்கிறேன். அடுத்த போஸ். டேய், வேற என்னடா போஸ்? நீ மாமா தோள்ல சாஞ்சு நில்லு. டேய் எதுக்குடா இங்க என்ன வெட்டிங் போட்டோ ஷூட்டா நடக்குது? அட நில்லுக்கா. சரி, அவன் தான் ஆசைப்படுறான்ல. இதா, மாமத்தோல சாஞ்சு போஸ் கூட. ஹாய்க்கா. எங்க நாமளும் போட்டோ எடுத்துக்கலாம். போன் எடுங்க. ஹலோ ஹலோ, நான் அதுக்கு இங்க இருக்கேன். நான் போட்டோ எடுத்துறேன். வாங்க வாங்க. அண்ணா சேர்ந்து நில்லுங்க. அண்ணா அண்ணா, அண்ணி தோள் மேல கை போடுங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே அப்படியே அப்படியே. வேற போஸ். வேற போஸ். அடுத்த போஸ் அடுத்த போஸ். டேய் போதும்டா. வெக்கப்படாம போஸ் கொடுங்க. ஏய் சுரேஷ் காட்டு எங்க காட்டு. 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 ஏய் இது நல்லா இருக்குங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. இருக்கு. சூப்பரா இருக்கு மதி. நல்லா டேய், இருக்கு. நீ நில்லு, நான் போட்டோ எடுக்கிறேன். வாடா. ஏன் மச்சான், நான் போட்டோ எடுக்கிறேன். மச்சான் நீ நில்றா. சரி வா. சரி போங்க. உன் லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி நில்றா. இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்மைல்ரா. ஏங்க அவனை மட்டும் எதுக்கு தனியா போட்டோ எடுக்கிறீங்க? மதியம் பக்கத்துல நிக்க வச்சு சேர்த்து போட்டோ எடுங்க. நான் அதை மறந்து போயிட்டேன் பாரு. அழகுமதி, நீ போய் சுரேஷ் பக்கத்துல நில்லுமா. போமா. இல்ல பரவாயில்ல, நீங்க அவரே எடுங்க. டேய் சுரேஷ், நீ கூப்பிடுறா. எதுக்கு மாமா இதெல்லாம்? டேய் கூப்பிடுறா. மதி வா. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க. போட்டோ எடுக்க வேண்டாமா? வந்து நில்லுப்பா. டேய் கொஞ்சம் நல்லா ஒட்டி நில்லு.
சேர்ந்து நில்லுங்க. என்னடா பண்ணிட்டு கொஞ்சம் இருக்க? சேர்ந்து எங்க நில்லுங்க. இருந்து வரீங்க? ஏய், யார் நீங்க? எந்த ஊர்ல? என்ன வேணும் உங்களுக்கு? ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? உங்க பெத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும். உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. உங்க அப்பா போன் நம்பர் கொடு. சார் நாங்க எதுவும் தப்பு பண்ணல சார், சும்மா தான் சார் உட்காந்துட்டு இருந்தோம். நீ போன் நம்பர் கொடு முத. ஏய் கொடுப்பா. சார் நாங்க எதுவுமே பண்ணலையே சார். டேய், கேக்க phone number சொல்றா. சொல்லுப்பா. சொல்றாங்கறல. டேய், நீ போன் நம்பர் சொல்லு. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு, சொன்னா சொல்லு. தெரியும். அட்ரஸ்லாம் கேக்குறீங்க. சொல்றாங்கறல. சரிங்களா, நல்லா இருக்கு. சார், நாங்க என்ன சார் தப்பு பண்ணல. குடும்பம் phone number சொல்லு. சொல்றாங்கல. சும்மா தான் சார் உட்கார்ந்திருக்கீங்க. ஹலோ 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 இருங்க, என்ன பிரச்சனை? சார் நீங்க யார் சார்? சப் இன்ஸ்பெக்டர் என் மச்சான். சார் நாங்க இந்த ஊர்க்காரங்க சார். நாங்க ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஜோடியா இங்க உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க சும்மா உட்காந்து பேசிட்டு போட்டோ தான் சார் எடுத்துட்டு இருந்தோம். சுத்தம் போய் இவர்கிட்டயே அவங்க மாட்டணும். ஏன் மதி எப்படி சொல்ற? இவருக்கு தான் பையனும் பொண்ணும் பேசினாலே பிடிக்காதே. ஒன்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுவாரு. அப்படி இல்ல அந்த பையனை அடிப்பாரு. அதுவும் இல்லனா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணுவாரு. சுரேஷ பத்தி உனக்கு தெரியல. நல்லா தெரியும். நான் தான் காலேஜ்ல பார்த்தேனே. அதுல தானே எல்லாமே ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பசங்க எல்லாம் தம்பி பெத்தவங்க எப்படிதான் வெளியில அனுப்புறாங்களோ தெரியல. சார் நாங்க ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது சார். நீ இருப்பா. நம்பவே கூடாத அளவுக்கு இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? சும்மா பேசிட்டு தானே இருந்தாங்க. முதல்ல பேசுவாங்க, அப்புறம் வேற. உன் பேர் என்னப்பா? தினேஷ் சார். உன் பேருமா? என் பேர் ரேணுகா சார். எந்த ஊர் நீங்க? ரெண்டு பேருமே சேலம் தான் சார். ஒர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? ஒர்க் பண்றோம் சார். சும்மா ஒரு டிரைவர் இல்லாம வந்தோம் சார். காலம் கெட்டு கிடக்கு. இவங்க பார்வையே சரியில்லை சார். பார்வை சரியில்லையா? என்ன சரியில்லை? நீங்க என்ன ஐ ஸ்பெஷலிஸ்டா? சார் முதல்ல இவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க சார். இது உங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா? இல்ல சார். அப்புறம் எப்படி போக சொல்லுவீங்க? இல்ல சார், அது வந்து இங்க உட்காந்து பேசக்கூடாதுனோ போட்டோஸ் எடுக்க கூடாதுனோ நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இது டூரிஸ்ட் பிளேஸ். யார் வேணா வருவாங்க போவாங்க. நாங்களும் தான் இவ்வளவு நேரம் போட்டோஸ் எடுத்தோம். அப்ப எங்களையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சார் நீங்க ஃபேமிலி சார். ஃபேமிலியோ பேச்சுலரோ உங்களை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நீங்க யாரையும் கேள்வி கேட்க முடியாது. கிளம்புங்க. இல்ல சார், நாங்க என்ன சொல்ல வரோம்னா, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. கிளம்பு. போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். கிளம்புங்க. சரி சார். பாத்து போங்க. வா மச்சான். ஏன் மச்சான், போலீஸ்காரனா இருக்கிறது எவ்வளவு நல்லது பாத்தியா? எவன் கிட்ட வேணாலும் எங்க வேணாலும் நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம். சரி, நம்ம போட்டோ செஷன் ஆரம்பிக்கலாமா? அதான் எடுத்தாச்சுல மாமா. எங்கடா எடுத்தோம்? போய் நில்றா. டேய், நீ மதி எடுக்கவே இல்லையடா. அதான் வேணுமாண்ணே. வேணும் தான். மதி நீ போ. போ. மச்சான் அப்படி தோல்ல கை போடு. மாமா ஏய் போடுறா. கத்தி தொலைய போறானே. எதுவுமே சொல்லல. ஏய் மச்சான் இங்க பாருடா. சுரேஷ் வேற போஸ் சுரேஷ், கொடுங்க. அவ்வளவுதான். என்ன கைய ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி நில்லுங்க. போதும் மாமா. கொடுங்க. நீ கொடுங்க. மதி சூப்பர். ஏய் என்னடா ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கோம். எப்பதான் போய் சேர போறோம் ரெசார்ட்டுக்கு? இன்னும் 2 கிலோமீட்டர் தான் மாமா. அங்க காரை கீழே பார்க் பண்ணிட்டு மலை மேல ஆஃப் ரோடா. ரெசார்ட்ல இருந்து ஜீப் வருமா, அதுல ஏறி போகணும். சரி சீக்கிரம் வாங்க போலாம். சரி வாரே. சூப்பரா என் மலர் இருக்கு. வா. வா மதி. சரி வாங்க போலாம். வாங்க. ஐயோ நல்லா இருக்கு. வாங்க. என் பேர் பாகிராஜ். ஹலோ சார். நாங்க சென்னையில இருந்து வரோம். ஏற்கனவே ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ நான் ஒர்க் பண்ற பேங்க்ல டிராவல் வவுச்சர் கொடுத்திருந்தாங்க. சார் டோட்டலா வந்து 4 கெஸ்ட் 2 ரூம்ஸ் தானே சார் சொன்னீங்க? ஆமா. வவுச்சர் 2 ரூமுக்கு தான்.
ஆனா நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் சொல்லியிருந்தேன், அதுக்கு நான் பே பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க தங்குறதுக்கு நாங்களே பே பண்ணிக்கிறோம். இல்ல மாப்ள, நானே பண்ணிடுறேன். அக்காவுக்கும் மாமாக்கும் நான் பே பண்றேன். டேய் சுரேஷ், அதான் நான் வேணான்றேனே. நான் பே பண்ணிக்கிறேன்டா, விடு. அப்புறம் பே பண்றது வந்து இப்பவே பே பண்ணணுமா இல்ல செக் அவுட் அப்போ தான் பே பண்ணணுமா? இல்ல சார், நீங்க செக் அவுட் டைம்ல பே பண்ணிக்கலாம். செக் இன் ப்ராசஸ்க்கு மட்டும் உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க சார். செக் இன் ப்ராசஸ் பண்ணிடலாம். யா ஓகே. வாடா. நீங்க போயிட்டு கெஸ்டோட லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க.